நிறைய பேர் இருக்கீங்க. சோ குட் மார்னிங்கையும் தாண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் சொல்லி இன்றைய பாடத்தை தொடங்கலாம். நான் நேற்றைய பாடத்திலே குயிக் ரிவ்யூ ஒன்று பார்ப்போம். என்ன செஞ்சோம் நேற்றைய நாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு குயிக் ரிவ்யூ ஒன்று பார்ப்போம். நேற்றைய நாள் இதற்கு முதல் நிறைய விடயங்கள் கதைச்சோம் மாணவர்களே. ஐம் சாரி, அதை எவ்வளவு தூரம் விளங்கிக்க முடியும்னு தெரியல. சோ நேற்றைய நாளான குயிக் ரிவ்யூ ஒன்று மட்டும் பார்க்கிறோம். இட்ஸ் கோயிங் டு பி a feedback. ஓகே ரைட். நாம ஆங்கிலத்தை, அதாவது வினைச்சொற்களுடன் நிறைந்த, வினைச்சொற்களுடன் கூடிய வினைச்சொற்களுடன் verbs, ஓகேவா, வினைச்சொற்களுடன் கூடிய வாக்கிய வகைகளை இரண்டு வகையாக பிரிச்சு பார்த்துக்கிட்டோம் இங்கிலீஷ்ல. பிரதான வினைச்சொல் குயிக்கா இது முடிக்கிறேன். ஓகேவா? ஒன்னு ஆக்டிவ், நெக்ஸ்ட் ஒன் could be passive. ஓகேவா? passive voice, active voice, passive voice னு இரண்டாக பிரித்து கொண்டோம். அப்படியே எதிர்ச்சிக்கான இது பார்த்தோமா? பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இதுல ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் பாசிவ் வாய்ஸ்னா என்ன என்பதற்கான வித்தியாசத்தை பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸ் என்பது எழுவாயை, வேலையை செய்பவரை முன்னிறுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வாக்கியமாக இருக்கும். ஓகேவா? பாசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட், செயற்படு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வாக்கியமாக இருக்கும். நேற்றும் பார்த்தோம். சோ we are going next one. எங்க இந்த வாக்கியங்களில் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இருக்க வேண்டியது என்ன? இந்த வாக்கியங்களில் குறைந்தபட்சம் ஒரு எழுவாயும் ஒரு பயனிலை, ஒரு வேர்பும் இருக்க வேண்டும். there should be a subject and a verb. ஓகேவா? சோ பாசிவ்ங்கிற வாக்கியத்தில் ஒரு செயற்படு பொருளும் வினைச்சொல்லும் கட்டாயமா இருக்கும். ஆப்ஜெக்ட் அண்ட் verb should be there. Okay, next one. ஆக்டிவ்ல 12 வாக்கியங்கள் இருக்கும்னு படிச்சோம். ஆனாலும் நான் 12 பத்தி படிப்பிக்க போறதுல உங்களுக்கு 9 sentences பத்தி தான் பேச போறோம். அது முக்கியமானதாக இருப்பதனால். Okay, but in a passive there can be only 8 sentences you are going to learn. Okay தானே? சோ அதையும் தாண்டி மிக முக்கியமான பாயிண்ட், நாம் நேற்று படிச்ச 5 வகையான வினைச்சொற்கள் இருக்குது. சிலருக்கு இது குழப்பமா இருக்கலாம். இன்று வந்தவங்களுக்கு என்னடா அது 5 வகையான வினைச்சொற்கள் அப்படின்னு. But there are 5 types of verbs. Base form, singular, past verb, past participle, present participle. Base form, singular, past, present participle, past participle. So go, goes, went, going, gone. அப்படி 5 வகையானது பார்த்தோம். அந்த ஐந்துமே ஆக்டிவ் வாக்கியங்களில் பயன்படுத்தப்படும். But in passive there can be only one type of verb. It's going to be past participle. அதாவது உங்களுடைய அந்த தொகுதியில் கடைசியில் இருக்கிற அந்த வினைச்சொல் மட்டுமே பயன்படுத்தணும். நேற்று படிச்சிட்டோம். அதான் கொஞ்சம் குயிக்கா போறது. சோ அவங்க யோசிக்க கூடாது, ஏன் இவ்வளவு ஸ்பீடா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. இதெல்லாம் 2 நாளா படிச்ச விஷயங்கள், கிட்டத்தட்ட 2 hours படிச்ச விஷயங்கள். சோ கண்டினியூஸ். நேற்று ஆக்டிவ்ங்கிற வாக்கியத்துல, ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிற வாக்கியத்துல, அதாவது யாரு எழுவாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாக்கியத்துல கண்டினியூஸ்ங்கிற வாக்கியத்தை பார்த்தோம். கண்டினியூஸ் என்று சொல்வது செய்து கொண்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு பார்ப்போம். ஓகே, கண்டினியூஸ் 3 வகையாக பிரித்தோம். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்று 3ஆக பிரித்தோம். பிரசன்ட் கண்டினியூஸ்னா என்ன நேற்று சொன்னேன். இதை பத்தி இன்னைக்கு நிறைய கதைக்கலாம். பிரசன்ட் கண்டினியூஸ்னா செய்து கொண்டு இதோட இணைச்சுக்கோங்க, இருப்பவை இப்போ நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், நான் படிப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். ஓகேதானே? நேற்று படிப்பித்துக் கொண்டு இருந்தேன். ஓகேவா? அதுதான் அடுத்ததா இருக்க போகுது. செய்து கொண்டு இருந்தவை finished நேற்று. பட் அது கண்டினியூஸா நடந்து கொண்டு இருந்தது. That's why we are calling continuous. ஆனா past continuous, செய்து கொண்டு இருந்தவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் future continuous. இருக்கும் என நினைப்பவை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் நிறைய பேருக்கு. என்ன அது, எப்ப இது அப்படின்னு. ஃபியூச்சர் அப்படின்னு சொன்ன சொல் இருந்தாலும் இது நாளை, வார, வருடம் அப்படியெல்லாம் இல்லை. இதே நிமிடத்துல, இதே நேரத்துல இன்னொரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். இப்போ நான் இங்க இருக்கும் போது இன்னும் ஒரு இடத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கும்னு நான் நினைக்கலாம். நான் நேத்து கூட நிறைய உதாரணம் சொன்னேன். இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுடைய அம்மாமார், உம்மாமார் எல்லாம் சமைத்து கொண்டு இருப்பார்கள்.
இல்லாட்டி நம்ம மகள் படிக்கிறாள், மகன் படிக்கிறான், உங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில வேளை அது மாறியும் வரலாம். சோ திங்க், நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பொறுத்துதான் இந்த வாக்கியம் இருக்கிறது. இதை பத்தி நிறைய நேரத்து பேசணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கண்டினியூஸ் வந்தா ஆக்டிவ் வாய்ஸ்ல கண்டினியூஸ் வந்துட்டா பயன்படுத்துற ஒரே வினைச்சொல் ஐஎன்ஜி. தயவு செய்து நான் நேற்றும் கூறினேன், உங்களுடைய ஸ்கிரீன்ஸை தொட வேண்டாம். போன்ஸோ எதுவும் யூஸ் பண்ணும் போது உங்களுடைய ஸ்கிரீன்ஸை யூஸ் தொட வேண்டாம். யூ கேன் பிளாக் ஹியர். எத்தனை கண்ட்ரோல் அப்படி செய்யாதீங்க யாருமே, அப்ப கரைச்சலா இருக்கும். ஓகே தானே? ரைட், ஓகே. அப்போ மிக முக்கியமானது, நேற்று இல்லாமல் இன்று புதிதாக வந்து இணைந்தவர்களுக்கு இது ஒரு விஷயமாக இருக்கலாம். நான் சொல்ல போற விஷயம், ஒரு ஐஎன்ஜி வினைச்சொல் என்பது, ஓகேவா, ஒரு ஐஎன்ஜி வினைச்சொல் என்பது சொல்லுவோமே, ரைட், அஃபிக் எம்என்எம் அஃபிக் இருக்கீங்களா லைன்ல? அஃபிக் என்னோட கொஞ்சம் பேச முடியுமா? ஓ, அஃபிக் கோயிங்னா என்னன்னு சொல்ல முடியுமா? அஃபிக் அஃபிக் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க பாப்பா. அஃபிக் யாராவது அஃபிக் ஹெல்ப் பண்ண முடியுமா? போய்க்கொண்டிருத்தல். ரைட், அஃபிக் சொன்ன பதில் தான் நிறைய பேர் நேற்றும் சொன்னாங்க. கோயிங் என்றால் போய்கொண்டு இருத்தல் அப்படின்னு நிறைய பேர் படிக்கிறாங்க. நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் அவங்க அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. தவறான கருத்து அஃபிக். பட் உங்க ட்ரை, ஐ அப்ரிஷியேட் யூ அஃபிக். நான் உச்சரிக்கிறது சரியா உங்களோட பேர்? அஃபிக் ஆஃபிக். ஓகே ஆஃபிக். ஓகே ஆஃபிக், நல்லா நினைவு வச்சுங்க. ஆஃபிக் மட்டுமல்ல, இன்று இணைகிற சகலும் நினைச்சுக்கோங்க. கோயிங் அப்படின்னு சொன்னால் போய்கொண்டு இருத்தல் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது தவறான கருத்து. கோயிங் என்று சொன்னால் போய் கொண்டு அப்படின்னு நிறுத்திக்கோணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆஃபிக் உட்பட நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், போய்கொண்டு இருத்தல் அப்படின்னு சொன்னால் ஐ கோயிங்கிற வாக்கியம் சரியான வாக்கியமா இருக்கணும். நான் போய்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியம் சரியாயிரும். பட் நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல, நேற்று படிச்சோம், நம்ம ஆம் அப்படின்னு ஒரு சொல்ல போடுறோம். அப்போ இப்ப அவர் சொன்ன மாதிரி இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதுதான், நான் போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமாகும். ஓகேவா? அதனாலதான் நம்ம சொல்றோம், கோயிங் என்ற சொல்லின் அர்த்தம் போய்கொண்டு இருக்கிறேன் அல்ல, போய்கொண்டு என்று மட்டும் இருக்கும். நல்லா நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்றேன், நிறைய பேர் நிறைய பிழை செய்யறோம். அது உங்களுடைய பிழை அல்ல, உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு விதைத்த விதை. அது நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு விதைத்திருக்காங்க. கோயிங் அப்படின்னு சொன்னா போய்கொண்டு இருத்தல், இருக்கிறேன். ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்ப அவங்க கவர். இப்போ எதுவும் டவுட் இருந்தா மட்டும் கேட்கலாம் ப்ளீஸ். ஓகேவா? ரைட். அப்போ நல்லா நினைவு வச்சுங்க, ஐஎன்ஜி வினைச்சொல் என்பது காலத்தை காட்டாத ஒரு சொல்லுன்னு நேற்றும் முன்தினமும் படிப்பித்தேன். ஐஎன்ஜி என்பது காலத்தை காட்டாத ஒரு வினைச்சொல். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னோம், காலத்தை காட்டணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் am is are. அப்ப அதனுடைய இறந்த காலம் என்னன்னு படிச்சோம் நேற்று. நாம திருப்பி நினைவு காட்டல. குகன் நேற்று இருந்தீங்க தானே? குகன் இதனுடைய எதிர்காலம் என்னன்னு சொல்ல முடியுமா? குகன் ஓகே, பரவாயில்ல. ஓஸ்வ என்பதனுடைய இறந்த எதிர்காலம் will be ஆக இருக்கும். ஓஸ்வ என்பதனுடைய எதிர்காலம் will be ஆக இருக்கும். நல்லா நினைவுச்சுங்க. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்பதை எதற்காக பயன்படுத்துகிறோம், அதுல என்னென்ன பயன்படுத்துறோம், ஏன் இந்த ஆமிசா போட்டோங்கிறது தெளிவாக நேற்றும் சொல்லி கொடுத்தேன். தயவு செய்து இன்னைக்கு வேகமாக இருக்கிறேன்னு யாரும் நினைக்க கூடாது. நெக்ஸ்ட் பேஜ் போன நேற்று பெர்ஃபெக்ட் பார்த்தோம். பெர்ஃபெக்ட் எதுக்காக பயன்படுத்துற நேற்று படிச்சோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல பெர்ஃபெக்ட் என்பது செய்து என்பதை குறிக்கும். கண்டினியூஸ் என்பது செய்து கொண்டு என்பதை குறிப்பது போல பெர்ஃபெக்ட் என்பது செய்து. செய்துன்னு சொன்னா என்ன? நான் எழுதி, நான் சாப்பிட்டு, நான் பார்த்து, அதுதான் அந்த செய்துன்னு சொல்றேன். ஓகேவா?
நான் மூடி, நான் குளித்து, நான் எழுதி, நான் படித்து, நான் படிப்பித்து, நான் போய் வந்து, அந்த மாதிரி அதுதான் செய்துன்னு சொல்றேன். நான் கிளியரா விளங்கிக்கோங்க. டவுட் இருந்தா கேட்கலாம். ரைட். ஹலோ சார். டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே. அதையும் 3 வகையாக பிரிக்கிறோம். கிளியர் இல்ல தம்பி. ஹலோ சார், விளங்கல சார். சொல்லுங்க தம்பி. உங்களோட மைக் ஆன். நான் பேசுறது விளங்குதா விளங்கலையா இல்ல பாடம் விளங்கலையா? ஹலோ. நான் மீண்டும் சொல்றேன் வேண்டாம். நான் திருப்பி இதை எடுத்து இடத்துக்கு எடுத்து நான் மீண்டும் சொல்றேன். பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள் நேற்று நம்ம படிச்சோம். கண்டினியூஸ் வாக்கியங்கள், பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள் படிச்சோம். பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள்ல செய்து என்ற அர்த்தம் வரும். என்ன செய்து அப்படின்னா வந்து, போய், எடுத்து, கொடுத்து, எழுதி, குளித்து, அந்த மாதிரி முடிந்தால் அதுதான் பெர்ஃபெக்ட்ல வரும். இப்ப நான் எழுதி ஏதோ முடிய போகுது. ஓகேவா? நான் சாப்பிட்டு ஏதோ முடிய போகுது. நீங்கள் சமைத்து இருக்கிறீர்களா இருக்கலாம், இருந்தீர்களா இருக்கலாம். அதை பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கேன். நேற்று சொன்னனால்தான் தம்பி கொஞ்சம் குயிக்கா இருக்கு. ஓகேவா? ரைட், பாப்போம். அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு பிறகு பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு படிச்சோம் நேற்று. அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். செய்து இருப்பவை. அம்மா சமைத்து இருக்கிறார். அம்மா சமைத்து இருக்கிறார். இருப்பவை இங்க ஒரு பானா கூட. ஓகேவா? அம்மா சமைத்து இருக்கிறார். நான் வந்து இருக்கிறேன். அவள் எழுதி இருக்கிறாள். நான் படித்து இருக்கிறேன். எல்லாம் இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கிறார்கள் இப்படி வரணும். ஆனா செய்து, எடுத்து, வைத்து அப்படின்னு வரணும். அதுதான் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் என்பதுல சொல்லப்படுவது செய்து, எடுத்து, வைத்து, அந்த மாதிரி. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னாலதான் நம்ம என்ன சொல்றோம்? செய்து இருப்பவைன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நான் சமைத்து இருக்கிறேன். உதாரணம் பார்ப்போம். பிறகு உதாரணம் காட்டுறேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் செய்து இருந்தவை. செய்து இருந்தவை நடந்து முடிந்தது. ஓகேவா? செய்து முடிந்தவை. நான் வீட்டுக்கு போகும்போது அம்மா சமைத்து இருந்தார். நான் ரோடுக்கு போகும்போது பஸ் போய் இருந்தது. ஓகேவா? நான் நான் பாடசாலைக்கு வரும்போது கதவு மூடப்பட்டிருந்தது. இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். இருக்கும் என நினைப்பவை. இப்போ நீங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன நினைச்சிட்டு போவீங்க? அம்மா சமைத்து இருப்பார். அம்மா சமைச்சு இருப்பாங்க. ஓகேவா? வாப்பா வந்திருப்பார். தானே உம்மா கண்டிருப்பார். நான் மெசேஜ் போடும்போது உம்மா கண்டிருப்பார்னு கெஸ் பண்றோம், நினைக்கிறோம். ஷுவரா தெரியாது. ஓகேவா? பஸ் போயிருக்கும். 7 o'clock பஸ். நம்ம 7:10க்கு ரோடுக்கு போறோம். என்ன நினைச்சிட்டு போவோம்? ஐயோ பஸ் போயிருக்கும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல சொல்ல போறோம். ஓகேவா? இதெல்லாம் நேத்து படிச்சதுமா. சாரி, ஐ ஹேவ் டு கோ குயிக்கர். ரைட்டா? பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள்ல நம்ம பயன்படுத்துறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப். நேத்து இல்லாதவங்களுக்கு தெரியாதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். PPVன்னு நான் போடுறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப். go went gone, give gave given, write wrote written அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகேவா? நினைப்பவை. ரைட்? அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்பது கூட நேத்து படித்தோம். காலம் காட்டாத சொற்கள். டவுட் இருந்தா கேளுங்க பாப்பா. சொல்லுங்க. PPV என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப் என்று அர்த்தப்படும். ஓகேவா? உங்களுக்கு இன்றைய நாள் முடிந்து வாரக்கிழமை வரும்போது நாங்க ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் ஒன்று தொடங்கி இருப்போம். அப்ப அதுல வந்து பார்த்தா இந்த பாடங்கள் எல்லாம் முதல் ஸ்டார்ட்ல இருந்து நான் படிப்பிச்ச பாடங்கள் அவ்வளவு நீங்க பார்க்க முடியும். ஓகே தானே? அதுக்கான சந்தர்ப்பம் அமைத்து தாரேன். ஃப்ரீயா உங்களுக்கு
ஓகே, PPVன்னு சொன்னா என்ன சுருக்கி போட்டு அந்த இடம் போகுது, அதனால தம்பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சுருக்கி போட்டு. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பவை காலத்தை காட்டாது. அவை காலத்தை காட்டாதனால நம்ம என்ன செஞ்சோம் நேத்து, have, has, had, will have என்ற காலம் காட்டும் சொற்களை போட்டோம். இந்த சொல்லில் காலம் காட்டப்படாதனால காலம் காட்டுறதுக்காக இதை போட்டோம்னு நேற்று படிச்சோம். தயவு செய்து மன்னிச்சுக்கணும், நான் திருப்பி சொல்றேன். We have done this lesson yesterday and last week. ஓகேவா? அதுதான் இந்த ஸ்பீட். நான் எந்த இடத்துல மெதுவா போடணும் அந்த இடத்துல அடுத்து மெதுவா போடணும். டவுட் இருந்தா கேக்குறது சந்தர்ப்பம். சார் சொல்லுங்க தம்பி குயிக்கா. சார் என்னடா அந்த இன்ஃபினிட்டிவ் அண்ட் அந்த 2 ஓட வாரது ஒரு வெர்ப் வடிவம் தானே சார்? இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அது ஒரு வெர்ப் வடிவம் தானே சார்? அப்ப வெர்ப்க்கு ஆர் வடிவம் சார்? இல்ல, அதாவது இப்படிதான் நான் சொல்றேன், நம்ம அந்த பேஸ் ஃபார்ம்ல இருந்து தான் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் தயாரிச்சிருக்கிறோம். ஓகேவா? பேஸ் ஃபார்ம்ங்கற அந்த வினைச்சொல்லோட டு சேர்க்கறனால தான் இன்ஃபினிட்டிவ் ஒன்று வந்திருக்கு. இன்ஃபினிட்டிவ் வந்து நான் நேத்து அந்த ஸ்டார்ட்ல நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது முதல் வடிவங்கள் ஸ்டார்ட்ல நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகே தானே? அதாவது சில வேளை பி சேர்த்து கூட ஒரு வினைச்சொல்லை உருவாக்கலாம், பியோட ஒரு சொல்ல போட்டு உருவாக்கலாம், அப்படி உருவாகலாம். பட் பேசிக்கா நம்ம தெரிந்திருக்க வேண்டிய வகைகள் தான் இது. இன்ஃபினிட்டிவ் ஒன்று தான். பட் இன்ஃபினிட்டிவ் எப்படி உருவாகும் என்றால் பேஸ் ஃபார்முக்கு ரூட் ஃபார்முக்கு டு சேர்க்கப்பட்டு. ஓகே தானே? ரைட். தயவு செஞ்சு இன்று முதல்ல வந்தவங்க எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம், நோ ப்ராப்ளம், கேளுங்க. ஒருத்தர் நேத்து கேட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, ஷுட் என்பது ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு, எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு, அதை அழகா இன்னைக்கு சொல்லி தர பார்க்கிறேன். ஓகே தானே? ரைட். நேத்து படிச்ச பாடத்தை நான் ஒரே வடிவில நேத்து படித்தது ஃபுல்லா அந்த பிளாக் போர்ட்ல வரப்போகுது. நேத்து படித்தோம் கண்டினியூஸ்ங்கறது பாடத்தை படித்தோம், அது ஆக்டிவ் வாய்ஸ்ல செய்து கொண்டு பெர்ஃபெக்ட்னு படித்தோம். செய்து பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட், சாரி பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அப்ப எதுக்காக பயன்படுத்துறோம்? செய்து கொண்டு இருப்பவை, செய்து இருப்பவை. பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். செய்து கொண்டு இருந்தவை, செய்து இருந்தவை. ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். செய்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை அல்லது நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை நடந்து இருக்கும் என நினைப்பவை. ஓகேவா? இதுதான் நேற்று படிச்ச விஷயங்களின் சமரி. அப்போ கண்டினியூஸ் வாக்கியங்கள் நம்ம ஐஎன்ஜி வினைச்சொல் பயன்படுத்துறோம்னு சொன்னோம். ஐஎன்ஜி வினைச்சொற்களை காலம் காட்டாதுன்னு சொன்னோம். அதனால சாரி பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இவை இரண்டுமே காலத்தை காட்டாது. அதனால நம்ம ஆமிஸா வாஸ் வில் பி போட்டோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட have, has, had, will have போட்டோம். இதுதான் நேற்று படித்த பாடத்தின் கடைசி சமரி. ஓகேவா? இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானே? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கூடியவங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கலாம். ஓகே தானே? அப்போ உங்களுக்கு இந்த சார்ட் அப்படியே உங்க கையில இருக்கும். இன்று 60 பேர் இருக்கீங்க, நான் நினைக்கிறேன் ஒரு 40 பேர் புதிதாக வந்திருக்கீங்க. பட் நான் நேற்றைய பாடத்தை திருப்பி படிப்பிக்க முடியாது, நேற்று நம்ம மெதுவா படிச்சோம். சோ இதுதான் லாஸ்ட் 2 days நம்ம படிச்சது ஒரு சின்ன சம்மரி. இதை நான் இன்னும் சேர்க்கலாம். இந்த பாருங்க, இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ ஐஎன்ஜியோ காலம் காட்டாத சொற்கள், நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நேற்று படிச்சோம் நம்ம. அதனாலதான் இந்த காலம் காட்டு சொற்கள் போட்டிருக்கோம்னு படிச்சோம், நிறைய விஷயங்கள் படிச்சோம். வேணும்னா குயிக்கா தாரேன், எழுதிக்கோங்க. புதிதாக ஒரு 40 பேர் இருக்கீங்க, உங்களுக்கான சந்தர்ப்பம் இவற்றை எழுதி வைத்துக் கொள்வதற்காக. அந்த சந்தர்ப்பத்துல யாராவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ क्वेश्चंस. அந்த தம்பி கேட்டது டு போட்டு இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது ஓகே. பட் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆக்டிவ் பாசிவ் என்பதனால் இதுல இன்ஃபினிட்டிவ் டு பிரயோஜனத்தை பத்தி நம்ம கதைக்க போறது இல்லை. சோ we don't need that. ஓகே, கிளியர்? இது மாதிரி அவ்வளோ எழுதி போட்டாரு. நான் சிவாஸ் கால் அடிச்சிருக்கேன். ஏய் மைக் ஆஃப் பண்ணு. தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரைட், எழுதி வச்சுக்கோங்க.
ஆஃபிக் எதுவும் டவுட் இருக்கா ஆஃபிக்? கூகுள் கிளாஸ் ரூம் அந்த கோட் என்ன சார்? இல்ல தம்பி, இன்னும் நம்மளுக்கான கூகுள் கிளாஸ் ரூம் நம்ம இன்னும் தொடங்கல. வெரி சூன், மேபி டுடே ஆர் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஓகேவா? அந்த எல்லா பாடங்களும் தெளிவாக முதல்ல இருந்து இருக்கவங்களுக்கு அதுக்கான கூகுள் கிளாஸ் ரூம் அந்த கோட்ஸ் லிங்க் தரேன். ஓகே, இந்த நேரத்துல தரேன். இன்னைக்கு நாள் முடிய வந்து தரேன்னு சொன்னார் விஜயவர்தன் சார். ஓகேவா? சோ இன்னைக்கு ஓபன் பண்ணிடுவோம். இன்று நாள் முடிய வந்து உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் தரேன். சோ உங்க எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நிறைய கதைக்கலாம். எனக்கு கவலையா இருக்கு, இன்னைக்கு ஒரு 40 பேர் புதிதாக வந்திருக்கீங்க. பட் நேற்று சொன்ன நல்ல விஷயங்கள், நேற்று அதற்கு முதல் தினங்கள்ல சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுங்கிற கவலை இருக்கிறது. அது இல்லாம இந்த பாடங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஐ எம் வெரி வெரி சாரி. ஓகே ஓகே ரைட், ஷால் வி மூவ்? எனக்கு தெரியுது ஆஃபிக் தான். ஆஃபிக் எழுதி கொண்டீங்களா? போலாம் அடுத்த பேஜுக்கு. போலாம். ஓகே, குட். ஆஃபிக் ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வாக்கியம் ஒண்ணு கொடுத்திருக்கேன், they are speaking. நான் இந்த வாக்கியத்தை ஒரு இன்னும் 10 நிமிஷத்துல இந்த டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு 5 மினிட்ஸ்ல நம்ம திருப்பி இணைவோம். ஓகேவா? 10 நிமிஷத்துல டிஸ்கனெக்ட் ஆகணும். இப்போ இந்த வாக்கியத்தை நாம் கண்டுபிடிக்கணும். இது ஒரு என்ன வாக்கியம்? பெர்ஃபெக்ட் வாக்கியமா, பெர்ஃபெக்ட் வாக்கியமா அல்லது கண்டினியூஸ் வாக்கியமா? அவ்வளவுதான் இன்றைய கேள்வி. பெர்ஃபெக்ட் வாக்கியமா கண்டினியூஸ் வாக்கியமான்னு மட்டும் கண்டுபிடித்தால் போதும். அபர்ணா என்ன கேக்குதா? அபர்ணா, can you hear me அபர்ணா? கண்டினியூஸ் வாக்கியமா? ஓகே, வெரி குட். கண்டினியூஸ் வாக்கியமா சார்? வெரி குட். சுரேஷ் குமார், சுரேஷ் குமார் எனக்கு சொல்லுங்க, இது கண்டினியூஸ் வாக்கியம் சொல்றதுக்கான காரணம் ஸ்பீக்கிங்னு ஐஎன்ஜி சேர்ந்திருக்கனால சார். வெரி குட் சுரேஷ் குமார், ஆன்சர் சரி. ஸ்பீக்கிங்ல ஐஎன்ஜி சேர்ந்திருக்கனால இது ஒரு கண்டினியூஸ் வாக்கியம். சுரேஷ் குமார் எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க, இது எந்த கண்டினியூஸ் வாக்கியம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் வாக்கியம். காரணம் சொல்லலாமா சுரேஷ் குமார்? ஆ வந்திருக்கனாலே சார். வெரி குட். இப்போ ஆ இருக்கனால இது பிரசன்ட் கண்டினியூஸ். இப்ப நம்ம முதல்ல ஆஃபிக்கோட வந்த பிரச்சனையா கழிச்சு பார்ப்போம். ஆஃபிக் சொன்ன மாதிரி இல்ல நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்பீக்கிங் அப்படின்னா செய்து கொண்டு அல்லது பேசிக்கொண்டு இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், இருக்கிறார்கள் விலங்குதானே? அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், இருக்கிறார்கள் அப்படி வந்துடும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆ அல்லது ஆமிசாவோட ஐஎன்ஜி இருக்கனால இது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ். இதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்திருக்கணும். செய்து கொண்டு, அந்த சாட்டை பாருங்க, செய்து கொண்டு இருப்பவை. அப்ப அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் வந்துடும். ஓகே தானே? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டுபிடிங்க குயிக்கா. உங்களுக்கான சந்தர்ப்பம். யார் முதல்ல ஆன்சர் கொடுக்குறான்னு பாப்போம். நீங்க படிச்சு விடுறது விளங்கல. விலங்கலன்னு சொன்னவங்க எனக்கு தெளிவா சொல்லணும். என்னுடைய குரல் விலங்கலையா, பாடம் விலங்கலையா? குரல் விலங்கலன்னா பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய ஊரில், உங்களுடைய இடத்தில் உள்ள நெட்வொர்க்குடைய பிரச்சனை. நல்ல ஒரு சிக்னல் இருக்க இடத்துக்கு நீங்க போய் ஆகணும். ஏன்னா ரொம்ப தூரத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆஃபிக் எங்க உங்களோட ஊர்? ஆஃபிக்கு கேக்குதா இருந்தா இங்க உள்ளவங்களுக்கு கட்டாயம் கேட்கணும். உங்களுடைய சிக்னல் நெட்வொர்க் பிரச்சனையா இருந்தா தயவு செய்து பாருங்க. ஓகே, பாடம் விலங்கலன்னா மட்டும் சொல்லுங்க. ஓகே, கிளியர். ரைட். we have eaten என்ன வாக்கிய வகையை சேர்ந்தது? நம்ம ரெண்டு வாக்கியத்தை பத்தி தான் காட்சிக்கிறோம். present perfect, sorry perfect. yes sir, continuous. perfect. யார் அது perfect? yes sir, இது கண்டினியூஸா இருக்க முடியாது தம்பி. ஏன்னா இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் இல்ல. நம்ம படிச்ச பாடங்கள்ல சதுர்ஷி சொன்னீங்க போல விட ஒண்ணு சதுர்ஷி சொல்லுங்க. ஓ சார் பெர்ஃபெக்ட். என்ன பெர்ஃபெக்ட் சொல்றீங்கமா? present perfect. Very good. Present perfect sir. Yes, very good. Present perfect.
have has என்கிற சொல்லோட இருப்பதனால் have has ஓட past participle. இது நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கணும். கிரேட் 11 10 படிக்கிறவங்க eaten அப்படின்றது past participle தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ eaten அப்படின்றது past participleனால have ஓட இருக்கிறனால have eaten. இப்ப அர்த்தத்தை பார்ப்போம். have eaten எங்க இருந்துச்சு? present perfectல. present perfectல என்ன சொன்னோம்? செய்து இருப்பவை, செய்து இருப்பவை. அப்போ நாங்கள் செய்துங்கிறது எப்படி சாப்பிட்டுல மாறும்? சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்க சாப்பிட்டு இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். we have eaten this. we don't need. எங்களுக்கு இது வேண்டாம். நாங்க இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே ரைட். அப்ப இது நாங்க சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லணுமா இருந்தா எங்க மாறணும்? we have eaten had மாறணும். வெரி குட். ஓகே அடுத்த உதாரணத்துக்கு போலாம். இந்த உதாரணத்தை கண்டுபிடிங்க பாப்போம் குயிக்கா. உதாரணம் future perfect. future perfect காரணத்தை சொல்லுங்கம்மா. will have சேர்ந்திருக்கு சார். வெரி குட். will have ஓட past participle இருக்கு. அர்த்தத்தை கண்டுபிடிங்க. will have ஓட past participle செய்து நடந்து இருக்கும் என நினைப்பவை. அவள் கோன்னா என்னமா? இந்த இடத்துல அர்த்தம் செய்து போய். அவள் போய் நினைக்கிறோம். அபர்ணா போய் அவள் போய் இருக்கிறார். நினைக்கிறோம்னு சொன்னேன். அவள் போய் இருப்பாள். நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த சார்ட் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. செய்து இருப்பவை, செய்து இருந்தவை, செய்து நினைப்பவை. நினைக்கிறோம். அவள் போய் இருப்பாள். குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போமா? இருப்பாள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போ. பாருங்க. past continuous சொல்வதற்கான காரணம் என்ன? was plus ing was ஓட ing இருப்பதனால் past continuous. அபர்ணாவ சொல்றீங்க? ஓகே அர்த்தத்தை சொல்ல முடியுமா? என்ன அர்த்தம்னு யோசிப்போமா? அவன் ஓகே ஆடிக்கொண்டிருந்தாள். ஆடிக்கொண்டிருந்தான். எனக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கொள்ளுங்க. ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும். அவள் அவள் ஆடிக்கொண்டிருந்தாள். இருந்தான் சொன்னா என்ன சொல்லுங்க? இந்த இடத்துல is போடுங்க. is dancing. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆகாஷ் will be playing. future continuous. வெரி குட். எல்லாரும் யோசிக்கணும். 2-3 பேர் மட்டும் யோசிச்சு போதாது. future continuous. continuous சொல்றதுக்கான காரணம் ing. future continuous சொல்றதுக்கான காரணம் will be. என்ன அர்த்தம்? will be வந்தா யோசிக்கிறது மறந்துறாங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிற ஆகாஷ்ங்கிறவர் வேற எங்கேயோ இருக்காரு. அந்த மனுஷன் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? விளையாண்டுகிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆகாஷ் விளையாடிக் கொண்டிருப்பான். ஆகாஷ் விளையாடிக் கொண்டு இருப்பான்னு நினைக்கிறோம். சில வேளை அது தூக்கமா கூட இருக்கலாம். ஓகேவா? அது தூக்கமா கூட இருக்கலாம். பட் we don't know. just guess. கொண்டிருப்பான் நம்ம கெஸ் பண்றோம். ஓகே இன்னொரு உதாரணம் இருக்கா பாப்போம். yes we have another example. people had seen it. people had seen it. perfect. past perfect. அர்த்தத்தை பாப்போமா? மக்கள் அல்லது மனிதர்கள் என்னது? கண்டு. செய்து அப்படின்னு வருவது கண்டு. மக்கள் அதை கண்டு விட்டார்கள். past perfect. very good. past perfect. மக்கள் அதை கண்டு
இருந்தார்கள். மக்கள் அதை கண்டு இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னும் ஒரு நிமிடத்துல அதை கண்டு இருந்தார்கள். மக்கள் அல்லாடி நம்ம சொல்ற என்னது ஜனங்க அதை கண்டு இருந்தார்கள். சோ இந்த இடத்துல காலத்தை மாத்துறது என்ன பாருங்க, இந்த சொற்களை மாற்றிவிட்டால் அதனுடைய காலம் மாறிவிடும். இதைத்தான் நம்ம நேற்று அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஐஎன்ஜியோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ எப்பயும் காலத்தை காட்டாது, அதுக்கு நம்ம காலத்தை போட்டு மாத்தலாம். ஓகே, இன்னும் 1 மினிட்ல கட் ஆயிரும். இன்னும் 1 மினிட் முடிஞ்சு 5 மினிட்ஸ்ல we are going to start. ஓகே, 1 மினிட் முடிஞ்சோன 5 மினிட்ஸ்ல we are going to start. சோ அந்த நேரம் முதல் 5 நிமிடங்கள் லாகிங் டைம். அந்த லாகிங் டைம்ல நீங்க குயிக்கா வந்து சந்தேகங்களை கேளுங்க. I am going to help you. எனக்கு ஆசை கேள்விகள் நிறைய வரத்தான் எனக்கு படிப்பிக்க ஆசை இருக்கு. அதனால தான் இந்த Zoom classroom somewhat boring, you know, because if there are students it's very interesting. நீங்க தூரத்துல இருந்தாலும் you can ask me questions. ஓகேவா? நான் ரொம்ப மெதுவா தான் போயிட்டு இருக்கேன், நாட்கள் இருக்குன்றத படிக்கலாம். இப்போ கட் ஆயிரும். சோ இன்னும் 5 மினிட்ஸ்ல we are going to log on. கேள்விகளை கேட்க வேண்டியவங்க முன்னுக்கு வந்து கேள்விகளை கேட்கலாம். ஓகேவா? I am waiting